எங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா. மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு கிச்சன் பக்கம் போனேன். அதுக்கப்புறம் டெய்லி என் பொண்ணு சத்து மாவு தான் குடிப்பா காலையில். அவளுக்கு அதை கொடுத்துட்டு எங்களுக்கு டீயும் போட்டு அப்படியே மூவி பார்த்துட்டு இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம், பிஃபோர் டே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் லன்ச் பண்ணலான்னு கிச்சன் பக்கம் போயிட்டு புளியும் ஊற வச்சுட்டு அரிசியும் போட்டுட்டு சைட் பை சைட் பிளான்ஸுக்கும் தண்ணி விட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு குளிச்சு கிளம்பி டிராகன் சிட்டிக்கு தான் நாங்கள் போனோம் லைட் வாங்குறதுக்காக. எங்களோட ரெஸ்ட் ரூமில் லைட்ஸ் ஒர்க் ஆகலான்ட்டு அதுவும் வாங்கிட்டு எங்களோட டர்ஃபுக்கு சோலார் லைட்டும் பார்க்கலான் தான் போனோம். சோலார் லைட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தனால நாங்கள் அதை வாங்காமல் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் லைட் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என் பொண்ணு ஐஸ் ஸ்கேட்டிங் கேட்டிருந்தான்னு பக்கத்துலேயே தில்முனியா மால் இருந்தது, அங்கே தான் கூட்டிகிட்டு போனோம். பேரின்லேயே அவென்யூஸ்லேயும் தில்முனியா மால்லேருந்து தான் இருக்கும். ஆனால் தில்முனியாவில் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இடம், அதனால நாங்கள் அங்கே தான் அவளை கூட்டிகிட்டு போனோம். ஸ்கேட்டிங் அவளுக்கு பண்ண தெரியும், அவளோட இன்ட்ரெஸ்ட்லேயே அவள் ஓனாக பண்ணுனா, அதனால் அவளுக்கு பயம் இல்லை அங்கே போகிறதுக்கு. அங்கே வெக்கேஷன்னால ஆளே இல்லையா. லாஸ்ட் டைம் அவள் ஃப்ரெண்டு கூட போனனால அவள் ரொம்ப ஹாப்பியாக போனாள். இந்த வாட்டி அவளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுட்டு சரி அப்படியே ஸ்கேட்டிங்கையும் முடிச்சுட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கும். அந்த மாலில் ஆளும் ரொம்ப இருக்க மாட்டாங்க, காமாக இருக்குமா. ஸோ நாங்கள் பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபோட்டோ எடுத்தேன். என் பொண்ணு தான் எடுத்தா. அதுக்கப்புறம் என் பொண்ணும் நானும் எடுத்தோம். அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சரி வெளியே போய் சாப்பிட்லான்னாங்க. எனக்கு புட்டு சாப்பிடணும் போல் இருந்துன்னு சொல்லிட்டு புட்டுக்கு போகலான்னாங்க. அப்படியே புட்டுக்கும் வண்டியை விட்டுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.